என் ஃப்ரெண்டு சொன்னான் டாக்டர் சரியில்லைன்னா. ஏன்டாண்ணா? என்னடா போகிறேன், ஒரு ஸ்ட்ரெத்து வச்சு பார்க்கல, ஒரு டெர்மாமீட்டர் வைக்கல, என்ன டாக்டருக்குண்ணா அப்படின்னா. நான் சொன்னேன் என்னடா இன்னத்துக்கு போனேன் அப்படின்னு. நான் கூட நினச்சேன் அது யாரு என்ன இன்னத்துக்கு போனேன்னு. இல்லை முட்டி வலிக்கு போனேன்னா. டேய் முட்டி வலிக்கு எதுக்குடா தெர்மாமீட்ரு? ஆனால் நம்ம எதிர்பார்ப்பு என்னென்னா ஏதாவது டாக்டர்னால் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அது முடியாது சார். நிறைய பேர் டென்ஷன்லேயே சுற்றிருக்கான். எதுக்கு டென்ஷன் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான். சில பேர் பேப்பர் படிச்சுட்டு டென்ஷனாக இருக்கான் சார். பேப்பர் படித்தா உலக விஷயம் தெரிஞ்சுக்கும், முடிஞ்சு போச்சு. அதை அப்படியே நம்பிடவும் கூடாது. ஏன்னா 50-50 சான்ஸு நடந்திருக்கும். இவங்க கொஞ்சம் சேர்த்து கூட சொல்லுவாங்க. பேப்பரை படிச்சுட்டு டென்ஷன் ஆகக்கூடாது. ஒரு ஆள் பேப்பரில் இது போட்டிருக்காங்க சார், 8 பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்தவர் கைது. அதில் என்னன்னா நம்ம பேப்பரெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் பேப்பரு வித்தியாசமாக பட்டம் கொடுப்பாங்க பார்த்துக்கிறீங்களா. 8 லேடிஸை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கான். அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவனை பேப்பரில் என்னங்க போடணும்? பொறுக்கின்னு போடணும், போக்கிரின்னு போடணும், களவாணின்னு போடணும். ஆனால் நம்மால் போடுறான் காதல் மன்னன் கைது. படிக்கும்போது நமக்கே கூச்சமாக இருக்குது. நம்ம வேஸ்ட் போல இருக்குது. மன்னனே இல்லை, இளவரசன் கூட ஆக முடியாது போல இருக்கு அப்படின்னு. அதாவது ஆண்கள் 8 பேரை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் ஏமாத்தது வேற. இப்போ ஒரு அம்மா சமீபத்தில் 52 நாட் அவுட்டு 52 பேரை கல்யாணம் பண்ணிக்குது. இந்த போலீஸ் அவசர வீட்டுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா செஞ்சுரி அடிச்சிருக்கோம்.